வணக்கம். திருக்குறள் இடைநிலைப்பள்ளி புகுமுகம் முதல் படிவம் 3 வரை. இந்த திருக்குறளை மனனம் செய்து ஒப்புவிக்கின்ற மாணவர்கள் கருத்தில் கொள்ள வேண்டிய ஒரு செய்தியை சொல்லிவிட்டு நான் இதனை உங்களுக்கு படிக்கின்றேன். இந்த திருக்குறளை மிக எளிமையாக சீர்பிரித்து அமைக்கப்பட்டிருக்கிறது. உங்கள் அனைவருக்கும் அது வழங்கப்பட்டிருக்கும். எவ்வாறு சீர்பிரித்து உங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறதோ அதன்படியாக நீங்கள் மனனம் செய்து ஒப்புவிக்க வேண்டும். தெளிவாக கருத்து பொருள் புரியும்படி நீங்கள் நிறுத்தி அழகாக உங்கள் முகத்தில், உங்கள் உடல் அமைப்பில் அதற்கான அந்த மெய்ப்பாடு, அதாவது உணர்ச்சி வெளிப்படும் வகையிலே உணர்ச்சியோடு நீங்கள் வெளிப்படுத்த வேண்டும். அதே வேளையிலே திருக்குறளில் சில திருக்குறள்களில் அளபெடை என்று இருக்கும். அது பற்றி அந்தந்த திருக்குறள் வருகின்ற பொழுது நான் உங்களுக்கு சுட்டி காட்டுவேன். அந்த அளபெடையை நீங்கள் அதற்கேற்றவாறு அதாவது தனித்து பிரித்து காட்டாமல் அந்த அளபெடை என்ற அமைப்போடு இதனை படித்தல் வேண்டும். அது இன்றியமையாதது. அது கவிதை அமைப்புக்கு பொருந்தியவாறு அது அமையும். இப்பொழுது நான் படிக்கின்றேன். அனைவரும் அதை எவ்வாறு நான் வாசிக்கின்றேன், படிக்கின்றேன் என்பதை மிகவும் கவனமாக கேட்டு நீங்கள் அதை பின்பற்றுமாறு நான் கேட்டுக்கொள்கின்றேன். இந்த குறளில் பக்கத்தில் எண்கள் வழங்கப்பட்டிருக்கும். உங்களுக்கு அறிவிப்பாளர்கள் ஏற்கனவே சொல்லியிருப்பார்கள். இந்த எண்களையும் நீங்கள் மனனம் செய்திருக்க வேண்டும். போட்டியில் எண்கள் மட்டுமே நீங்கள் தெரிவு செய்திருப்பீர்கள். எண்கள் மட்டுமே சொல்லப்பெறும். அந்த எண்களுக்கு ஏற்றவாறு குறளை நீங்கள் ஒப்புவிக்க வேண்டும். உடையர் எனப்படுவது ஊக்கம், அஃது இல்லார் உடையது உடையரோ மற்று. ஒருவர் பெற்றிருக்கின்றார் என்று சொல்லத்தக்க சிறப்புடையது ஊக்கமாகும். ஊக்கம் இல்லாதவர் வேறு எதை பெற்றிருந்தாலும் அதை உடையவராவரோ. அடுத்த குறள். உள்ளம் உடைமை உடைமை பொருள் உடைமை நில்லாது நீங்கிவிடும். ஒருவர்க்கு ஊக்கமுடைமையே நிலையான உடைமையாகும். மற்ற பொருளுடைமையானது நிலைவேறு இல்லாமல் நீங்கி விடுவதாகும். அடுத்த குறள். ஆக்கம் இழந்தேம் என்று அல்லாவார் ஊக்கம் ஒருவந்தம் கைத்து உடையார். ஊக்கத்தை உறுதியாக தம் கைப்பொருளாக உடையவர் ஆக்கம் இழந்துவிட்டோம் என்று கலங்க மாட்டார். அடுத்து. ஆக்கம் அதர்வினாய் செல்லும் அசைவிலா ஊக்கம் உடையானுழை. சோர்வு இல்லாத ஊக்கம் உடையவனிடத்தில் ஆக்கமானது தானே அவன் உள்ள இடத்திற்கு வழி கேட்டுக்கொண்டு போய் சேரும். வெள்ளத்து அணைய மலர் நீட்டம் மாந்தர்தம் உள்ளத்து அணையது உயர்வு. நீர் பூக்களின் தாளின் நீளம் அவை நின்ற நீரின் அளவினதாகும். மக்களின் ஊக்கத்தின் அளவினதாகும் வாழ்க்கையின் உயர்வு. உள்ளுவது எல்லாம் உயர்வு உள்ளல் மற்ற அது தள்ளினும் தள்ளாமை நீர்த்து. எண்ணுவதெல்லாம் உயர்வை பற்றியே எண்ண வேண்டும். அவ்வுயர்வு கைகூடாவிட்டாலும் அவ்வாறு எண்ணுவதை விடக்கூடாது. சிதைவு இடத்து ஒல்கார் உறவோர் புதையம்பின் பட்டுப்பாடு ஊன்றும் களிறு. உடம்பை மறைக்கும் அளவு அம்புகளால் புண்பட்டும் யானை தன் பெருமையை நிலைநிறுத்தும். அதுபோல் ஊக்கம் உடையவர் அழிவு வந்தவிடத்தும் தளரமாட்டார். உள்ளம் இல்லாதவர் எய்தார் உலகத்து வள்ளியம் என்னும் செருக்கு. ஊக்கம் இல்லாதவர் இவ்வுலகில் யாம் வன்மை உடையேம் என்று தம்மைத்தாம் எண்ணி மகிழும் மகிழ்ச்சியை அடைய மாட்டார். பரியது கூர்ங்கோட்டது ஆயினும் யானை வெறுவும் புலித்தாக்குரின். இந்த இடத்தில் மாணவர்கள் கவனிக்க வேண்டிய ஒரு சீர் வெறுவும் என்பதாகும். இது அளபெடை. இதனை வெறு என்று தனித்து படிக்கக்கூடாது.
நான் சொன்னது போல வெறுவும் என்று இணைத்தே தான் படிக்க வேண்டும். இதை கவனத்தில் கொள்ளுதல் வேண்டும். யானை பருத்த உடம்பை உடையது, கூர்மையான கொம்புகளை உடையது. ஆயினும் ஊக்கமுள்ளதாகிய புலி தாக்கினால் அதற்கும் அஞ்சும். உரம் ஒருவர்க்கு உள்ள வெறுக்கை, அஃது இல்லார் மரம் மக்களாதலே வேறு. ஒருவனுக்கு வலிமையாவது ஊக்க மிகுதியே, அவ்வூக்கம் இல்லாதவர் மரங்களே. வடிவால் மக்களை போல் இருத்தலே வேறுபாடு. வாய்மை எனப்படுவது யாது எனின், யாது ஒன்றும் தீமை இல்லாத சொலல். வாய்மை என்று கூறப்படுவது எது என்றால், அது மற்றவர்க்கு ஒரு சிறிதும் தீமை இல்லாத சொற்களை சொல்லுதல் ஆகும். பொய்மையும் வாய்மை இடத்த புரைதீர்ந்த நன்மை பயக்கும் எனின், குற்றம் தீர்ந்த நன்மையை விளைக்குமானால் பொய்யான சொற்களும் வாய்மை என்று கருதத்தக்க இடத்தை பெறுவனவாம். தன் நெஞ்சு அறிவது பொய்யற்க, பொய்த்தபின் தன் நெஞ்சே தன்னை சுடும். ஒருவன் தன் நெஞ்சம் அறிவதாகிய ஒன்றை குறித்து பொய் சொல்லக்கூடாது. பொய் சொன்னால் அதை குறித்து தன் நெஞ்சமே தன்னை வருத்தும். உள்ளத்தால் பொய்யாது ஒழுகின், உலகத்தார் உள்ளத்துள் எல்லாம் உளன். ஒருவன் தன் உள்ளம் அறிய பொய் இல்லாமல் நடப்பானானால் அத்தகையவன் உலகத்தாரின் உள்ளங்களில் எல்லாம் இருப்பவனாவான். மனத்தொடு வாய்மை மொழியின், தவத்தொடு தானம் செய்வாரின் தலை. ஒருவன் தன் மனத்தோடு பொருந்த உண்மை பேசுவானானால் அவன் தவத்தோடு தானமும் ஒருங்கே செய்வாரை விடச் சிறந்தவன். பொய்யாமை அன்ன புகழில்லை, எய்யாமை எல்லா அறமும் தரும். ஒருவனுக்கு பொய் இல்லாமல் வாழ்தலை போன்ற புகழ்நிலை வேறொன்றும் இல்லை. அது அவன் அறியாமலேயே அவனுக்கு எல்லா அறமும் கொடுக்கும். பொய்யாமை ஆற்றின் அறம் பிற செய்யாமை நன்று. பொய்யாமை ஆகிய அறத்தை உண்மையாகவே போற்றி வாழ முடிந்தால் மற்ற அறங்களை செய்தலும் நல்லது ஆகும் என்பது மு. வரதராசனார் என்கின்ற பெருமகனார், அறிஞர் பெருமகனார் கூறிய விளக்கமாகும். அவருடைய இந்த விளக்க உரையை, எளிய உரையை எல்லாரிடத்தும் இருக்கின்ற காரணத்தால் அந்த விளக்கத்தை நாம் இங்கு பகிர்ந்திருக்கின்றோம். அதே வேளையில் இந்த குறளுக்கு இப்படியும் விளக்கம் சொல்லப்பட்டிருக்கிறது. அது அந்த குறளின் படி சொல்லப்பட்டிருக்கிறது. மூவா அவர்கள் சற்று ஆக்ககரமாக அவர் அந்த விளக்கத்தை வழங்கியிருக்கின்றார். அதாவது பொய்யாமையாகிய அறத்தை உண்மையாகவே போற்றி வாழ வேண்டும். அப்படி போற்றி வாழ்கின்ற வாழ்க்கையை ஒரு வாழ்கின்ற சூழல் வந்தால் அதற்குள்ளாகவே அவர் அறங்களை செய்து விடுவார். பொய்யாமை என்றாலே அறம் செய்தல் என்றுதான் பொருள். அப்படியான ஒருவர் ஏனை பிற அறங்களை செய்யாவிட்டாலும் தாழ்வில்லை. ஏனென்றால் அவர் வாழ்க்கையே பொய்யாமை அற்ற நிலையில் வாய்மையோடு விளங்குகின்றது என்ற பொருளில் அதனோடு அறமும் சேர்ந்து வழங்குகின்றது. இதனை இதனுடைய குறளின் விரிவிளக்கமாக மாணவர்கள் எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் நீங்கள் படிக்கின்ற பொழுது இங்கு வழங்கப்பட்டிருக்கிற குறளையும் அதற்கான பொருளையும் மட்டுமே நீங்கள் மனனம் செய்து ஒப்புவிக்க வேண்டும். புறம் தூய்மை நீரான் அமையும், அகந்தூய்மை வாய்மையால் காணப்படும். புறத்தே தூய்மையாக விளங்குதல் நீரினால் ஏற்படும். அதுபோல அகத்தே தூய்மையாக விளங்குதல் வாய்மையால் உண்டாகும். எல்லா விளக்கும் விளக்கல்ல, சான்றோர்க்கு
பொய்யா விளக்கே விளக்கு. புறத்தில் உள்ள இருளை நீக்கும் விளக்குகள் எல்லாம் விளக்குகள் அல்ல. சான்றோர்க்கு அகத்து அகத்து இருள் நீக்கும் பொய்யாமையாகிய விளக்கே விளக்கு ஆகும். யாம் மெய்யா கண்டவற்றுள் இல்லை எனைத்தொன்றும் வாய்மையின் நல்ல பிற. யாம் உண்மையாகவே கண்ட பொருள்களுள் வாய்மையை விட எத்தன்மையாலும் சிறந்தவைகளாக சொல்லத்தக்கவை வேறு இல்லை. என் பதத்தால் எய்தல் எளிது என்ப யார் மாட்டும் பண்பு உடைமை என்னும் வழக்கு. பண்பு உடையவராக வாழும் நல்வழியை யாரிடத்திலும் எளிய செவ்வியுடன் இருப்பதால் அடைவது எளியது என்று கூறுவர். அன்பு உடைமை, ஆன்ற குடிபிறத்தல் இவ்விரண்டும் பண்பு உடைமை என்னும் வழக்கு. அன்புடையவராக இருத்தல், உயர்ந்த குடியில் பிறந்த தன்மை அமைந்திருத்தல் ஆகிய இவ்விரண்டும் பண்பு உடையவராக வாழும் நல்வழியாகும். உறுப்பு ஒத்தல் மக்கள் ஒப்பு அன்றால் விருத்தக்க பண்பு ஒத்தல் ஒப்பதாம் ஒப்பு. உடம்பால் ஒத்திருத்தல் மக்களோடு ஒப்புமை அன்று, பொருந்தத்தக்க பண்பால் ஒத்திருத்தலே கொள்ளத்தக்க ஒப்புமையாகும். நயனொடு நன்றி புரிந்த பயனுடையார் பண்பு பாராட்டும் உலகு. நீதியையும் நன்மையையும் விரும்பி பிறருக்கு பயன்பட வாழும் பெரியோரின் நல்ல பண்பை உலகத்தார் போற்றிக் கொண்டாடுவர். நகையுள்ளும் இன்னாது இகழ்ச்சி பகையுள்ளும் பண்பு உளப்பாடு அறிவார் மாட்டு. ஒருவனை இகழ்ந்து பேசுதல் விளையாட்டிலும் துன்பம் தருவதாகும். பிறருடைய இயல்பை அறிந்து நடப்பவரிடத்தில் பகைமையிலும் நல்ல பண்புகள் உள்ளன. பண்புடையார் பட்டு உண்டு உலகம் அது இன்றேல் மண்புக்கு மாய்வது மண். பண்பு உடையவரிடத்தில் பொருந்தி இருப்பதால் உலகம் உள்ளதாய் இயங்குகின்றது. அஃது இல்லையானால் மண்ணில் புகுந்து அழிந்து போகும். அறம் போலும் கூர்மையரேனும் மரம் போல்வர் மக்கட் பண்பு இல்லாதவர். மக்களுக்கு உரிய பண்பு இல்லாதவர் அறம்போல் கூர்மையான அறிவு உடையவரானாலும் ஓரறிவு உயிராகிய மரத்தை போன்றவரே ஆவர். நண்பு ஆற்றாராகி நயம் இல செய்வார்க்கும் பண்பு ஆற்றார் ஆதல் கடை. நட்பு கொள்ள முடியாதவராய் தீயவை செய்கின்றவரிடத்திலும் பண்பு உடையவராய் நடக்க முடியாமை இழிவானதாகும்.